Good morning, champions. This is Professor R. Suryan from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. Shakti வந்து என்னன்னா ஒரு ஐஇ டெஸ்ட் வச்சாரு. ஐஇ டெஸ்ட் வச்சப்போ ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த கொஸ்டின் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ன்றதுனால நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1 unit of product P1 requires 3 kg of resource R1, 1 kg of resource R2, and 1 unit of product P2 requires 2 kg of resource R1 and 2 kg of resource R2. The profits per unit by selling product P1 and P2 are rupees 2000 and rupees 3000 respectively. The manufacturer has 90 kg of resource R1 and 100 kg of resource R2. The unit worth of resource R2 dual price of resource R2 in rupees per kg is dash. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு யூனிட் ஒர்த் ஆஃப் ரிசோர்ஸ் R2 கேட்டிருக்காங்க. டியூல் பிரைஸ் ஆஃப் த ரிசோர்ஸ் R2 இன் ருபீஸ் பெர் கேஜி கேட்டிருக்காங்க. நான் அடிக்கடிக்கு ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவேன். என்ன பஞ்ச் டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு போனால் ஹீரோ பார்க்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் போனால் ஜீரோ பார்க்கணும். எங்கெல்லாம் ஜீரோ வருதோ அப்போ அந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், கண்டிஷன் ஜீரோ வர கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்னன்னா யூனிட் ஒர்த் ஆஃப் ரிசோர்ஸ் டியூவல் பிரைஸ் ஆஃப் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ஜீரோ தான் வரும். இது ஏன் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? யூனிட் ஒர்த் ஆர் டியூவல் பிரைஸ் ஆர் ஷேடோ பிரைஸ் ஆர் மார்ஜினல் பிரைஸ். யூனிட் ஒர்த்ன்றதுக்கு 4 பேர் இருக்கு. யூனிட் ஒர்த்னு எடுத்துக்கலாம், இல்லை டியூவல் பிரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஷேடோ பிரைஸ்னு கேட்கலாம், இல்லை மார்ஜினல் பிரைஸ். இந்த 4த்துல எது கேட்டாலும் என்ன கண்டிஷன்ல உபயோக இருக்கு? If the RHS of the given constraint is increased by 1 unit, then the corresponding increase in Z value is known as Dula price of the constraint. So RHS ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது corresponding increase in Z value தான் நம்ம dual price of the constraint சொல்றோம். The unit worth of the reductant constraint will be 0. Unit worth of reductant constraint will be 0 சொல்றாங்க. So இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம அந்த 0 வர கண்டிஷன் வர क्वेश्चन கண்டிஷன் டைப் क्वेश्चन சொல்லுவோம். கண்டிஷன் டைப் மட்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தா கண்டிஷன் டைப் क्वेश्चन ஒரு 10 क्वेश्चन வந்துரும். ஸோ நம்ம வெறும் கண்டிஷன் டைப் கொஸ்டின் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சா நம்ம அதுலேருந்து ஈஸியாக 10 கொஸ்டின் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி சூப்பரான கொஸ்டின் நமக்கு சொல்லி தந்த சக்திக்கு தேங்க்யூ சார்.